வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எங்க திரும்பினாலும் இந்த ஓப்பன் க்ளா அப்படின்னு ஒண்ண பத்தி தான் பேச்சாமே இருக்குது. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன பண்ணுதுன்னு தெரியுமா? காலையில தூங்கி முழிச்ச உடனே காஃபிய குடிச்சுக்கிட்டே போனை எடுத்தா ஆயிரக்கணக்கில் மெசேஜ், இன்னைக்கு முடிக்க வேண்டிய தலைவலியான வேலைகள்னு வந்து நிற்கும் சொல்றேன் இல்ல. ஆனா அதுக்கு பதிலா வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. காலை வணக்கம், உங்க மெயில்ல இருந்த குப்பையெல்லாம் அழிச்சிட்டேன். இன்னைக்கு நீங்க என்னென்ன செய்யணும்னு வரிசைப்படுத்திட்டேன். நேற்று ராத்திரி நீங்க கேட்ட அந்த 3 வேலைக்கான அப்ளிகேஷனையும் அனுப்பிட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருந்தா எப்படி இருக்கும்? என்னப்பா, ஏதோ சினிமாவில் வர மாதிரி இருக்குதுன்னு தோணும். இல்லைன்னா மாசம் லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருக்கோமோன்னு கூட தோணும். ஆனா இந்த உதவியாளருக்கு நீங்க ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டாம். இது உங்க கம்ப்யூட்டருக்குள்ளேயே தான் இருக்குது, யார் வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இதுக்கு பேரு தான் இந்த ஓப்பன் க்ளா. இந்த ஓப்பன் க்ளா பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தொழில்நுட்பத்துல நடக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை நாம புரிஞ்சுக்கணும். அதாவது ஏஜென்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இத்தனை நாளா நாம இந்த சாட் பாட் அப்படின்னு சொல்றத பார்த்திருப்போம். அதுகிட்ட ஒரு கேள்வி கேட்டா அது ஒரு பதிலை டைப் பண்ணும், ஏதோ ஒரு யோசனை சொல்லும், இல்லைன்னா நமக்கு ஒரு கவிதை எழுதி கொடுக்கும். ஆனா அதோட அது நிற்கும். அதாவது ஒரு பெரிய கன்சல்டன்ட் மாதிரி ஐடியா எல்லாம் சூப்பரா கொடுப்பார். ஆனா அந்த கஷ்டமான வேலையை நாம தான் செய்யணும். ஆனா இந்த ஏஐ ஏஜென்ட் அப்படி கிடையாது. இது வெறும் வாயால மட்டும் பேசாது, காரியத்திலையும் இறங்கிடும். உங்களுக்காக முடிவுகளை எடுக்கும். கம்ப்யூட்டர்ல உள்ள விஷயங்களை அதுவே பயன்படுத்தும். நீங்க உட்கார்ந்துகிட்டு ஒவ்வொரு பட்டனா அமுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. சாட்பாட் வந்து ஐடியா கொடுக்கற ஆளுனா, ஏஐ ஏஜென்ட் வந்து ராத்திரி பகலா முழிச்சிருந்து உங்களுக்காக அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற ஒரு உதவியாளர் மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு ஆளு தான் இந்த ஓப்பன் க்ளா. இது முற்றிலும் இலவசமான, யார் வேணாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். 2025 வருஷத்தோட கடைசியில பீட்டர் ஸ்டெயின்பர்கர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரிய நாட்டுக்காரர் தான் இதை உருவாக்கினாரு. சும்மா ஒரு ஏஐ கிட்ட நம்ம கம்ப்யூட்டரை கொடுத்தா அது என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கலாமேன்னு ஒரு ஆர்வத்துல தான் அவர் இதை செஞ்சார். ஆனா இத மக்கள் பயன்பாட்டுக்கு விட்ட உடனே இது அப்படியே காட்டுத்தீ மாதிரி பரவிடுச்சு. ராத்திரியோட ராத்திரியா லட்சக்கணக்கான பேர் இதை தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பத்துல இதுக்கு கிளாட் பாட், அப்புறம் மோல்ட் பாட் அப்படின்லாம் பேர் வச்சு கடைசியில மக்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்குறதுனால இதுக்கு ஓப்பன் க்ளா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இப்போ இது உலகத்திலேயே ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு தொழில்நுட்பமா மாறி நிக்குது. சரி, இது நிஜமாவே என்னதான் பண்ணுது, எப்படி வேலை செய்யுதுன்னு கேக்குறீங்களா? இத உங்க கம்ப்யூட்டருடைய ஒரு பெரிய கண்ட்ரோல் ரூம் மாதிரின்னே வச்சுக்கலாம். உங்க லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்லயோ இது சத்தமே இல்லாம பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால உங்க சொந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா உங்ககிட்டயே தான் இருக்கும். இதுல ஒரு பெரிய மேஜிக் என்ன தெரியுமா? இதை பயன்படுத்துறதுக்கு நீங்க புதுசா எந்த சாஃப்ட்வேரையும் கத்துக்க வேண்டாம். நீங்க தினமும் பயன்படுத்துற வாட்ஸ்அப், டெலகிராம் மாதிரி ஆப் மூலமாவே இதுகிட்ட பேசிக்கலாம். உங்க நண்பருக்கோ கூட வேலை பார்க்கறவருக்கு மெசேஜ் அனுப்புற மாதிரி இதுக்கும் ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும். இதுக்கு மூளையா நாமளே ஒரு ஏஐயை இணைச்சிக்கலாம். அப்புறம் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்ற திறமைகளை இதுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இதை ஒரு டிஜிட்டல் கை மாதிரின்னே சொல்லலாம். அந்த கையை வச்சுக்கிட்டு அது உங்க இன்டர்நெட்ல தேடும், ஃபைல்களை படிக்கும், வீட்டில் உள்ள ஸ்மார்ட் சாதனங்களை கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால உலகத்துல உள்ள பலரும் இதுக்கு புதுசு புதுசா திறமைகளை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கும்னு பார்த்தா நிஜமாவே ஆச்சரியமா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு, நீங்க புதுசா ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு 5 மணி நேரம் உட்காந்து உங்க ரெஸ்யூமை மாத்தி ஒவ்வொரு வெப்சைட்டா போய் அப்ளிகேஷன் போடுறதுக்கு பதிலா உங்க போன்ல இருந்து இந்த ஓப்பன் க்ளாக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும். எனக்கு ஒரு 5 நல்ல வேலையை தேடி என் ரெஸ்யூமை வச்சு அப்ளை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு சாப்பிட போயிடலாம். அதுவே இன்டர்நெட்டை ஓபன் பண்ணி வேலைகளை தேடி உங்க ரெஸ்யூமை அனுப்பி வச்சிடும். இதே நீங்க ஒரு சின்ன வியாபாரம் பண்றீங்கன்னா, என் பில்லை எல்லாம் எடுத்து ஒரு கணக்கு போட்டு ஒரு ஃபோல்டர்ல வச்சிடுன்னு சொல்லலாம். ஒருத்தர் குழந்தை தூங்க வைக்கிற நேரத்துல இதுகிட்ட சும்மா மெசேஜ் மூலமாவே பேசி ஒரு பெரிய வெப்சைட்டையே உருவாக்கிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். மணிக்கணக்கா நாம உட்கார்ந்து முழிச்சுக்கிட்டு பாக்குற அந்த கம்ப்யூட்டர் திரைய நமக்கு சலிப்படையாம உழைச்சி கொடுக்கிற ஒரு ஆளா இது மாத்திடுது. இது நம்மளோட நேரத்தை மிச்சப்படுத்தி நம்ம சக்தியை உறிஞ்சிற அந்த சலிப்பான வேலைகளை எல்லாம் முடிச்சு வச்சிடுது. நாம இப்போ ஒரு புது காலடி எடுத்து வைக்கிறோம். தொழில்நுட்பம்ங்கிறது நம்ம கவனத்தை ஈர்க்கிறது மட்டும் இல்லாம நமக்காக பின்னாடி இருந்து வேலை செய்யற ஒரு காலத்துல இருக்கும்.
கம்ப்யூட்டரை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறதையே இந்த ஓப்பன் கிளாம் மொத்தமா மாத்திருச்சு. கோடீஸ்வரங்களுக்கு மட்டுமே கிடைச்சிக்கிட்டு இருந்த ஒரு சொந்த உதவியாளரை சாதாரண மனுஷனோட ஸ்மார்ட் போனுக்கும் கொண்டு வந்து சேர்த்திருச்சு. இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில கலக்கும்போது நாம எப்படி வேலை செய்யறோங்கிறது மட்டும் மாற போறதில்ல, நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது. அதனால அந்த சலிப்பான வேலைகளை எல்லாம் கம்ப்யூட்டர் கிட்ட ஒப்படைச்சிட்டு நமக்கு நிஜமாவே தேவையான விஷயங்கள்ல நிம்மதியா கவனத்தை செலுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதை நாம சரியா பயன்படுத்திக்கணும். அவ்வளவுதான். நன்றி.